அவர் என்ன எப்படி பாதுகாப்பாரு? இப்போ தொப்பையோட தான் இருக்கேன், ஹெல்த்தியா தான் இருக்கேன். ஒருத்தரோட பாடி ஷேப்பை வச்சு அவர் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? காலையில எத்தனை பேர் ஜிம் போறது எனக்கு பெயினா இருக்குங்கிறீங்க. அந்த பெயினே ஒன்னால இந்த வயசுல தாங்க முடியலங்கும் போது 40 இயர்ஸ்ல என்ன வச்சு நீங்க எப்படி குப்பை போட்டுவீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னோட நீட்ஸ் வந்து நான் டெக்னாலஜி வச்சு சாட்டிஸ்ஃபை இப்ப கூட நீங்க செய்ய மாட்டீங்க. 40 இயர்ஸ்லயும் அந்த டெக்னாலஜி வச்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். நீங்க அப்பயும் ஒரு லேசினஸ். எஸ் எஸ், நான் அதனால எஸ். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க 40 இயர்ஸ்க்கு மேல ஃபிட்டா இருப்பாங்களான்னு ஒரு क्वेश्चन கேக்குறீங்க. 20 இயர்ஸ்லயே ஃபிட்டா இல்லாம இருக்காங்களே சில பேர். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. எனக்கு இப்படி பார்க்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்றீங்களா உண்மையா? உண்மை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பொண்ணுங்க நாங்களே ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஏன் போக கூடாது? ஆனா மென்னுக்கு வந்து இயல்பான ஒரு விஷயம் ஃபிட்னஸ்ங்கிறது நீங்க ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அது ஒரு மன உளைச்சலா ஆயிடுது. 3 மந்த் ஜிம் போயிருந்தேன். லேட்டஸ்டா இப்போ 1 மந்த் பிஃபோர் கூட நான் ஜிம்மு தான் போயிருந்தேன். ஆனா இது எவ்வளவு பண்ணாலும் போவே மாட்டேங்குதே, அப்படியே தான் இருக்கும். நல்லா பண்ற, ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. எப்படா உருப்புவீங்க? அப்புறம் தொடர்ந்து வரணும்ல, டெய்லி வரணும்ல. பெண்ணு சமூக நிர்பந்தத்திற்காகவாது தன் உடலை ஃபிட்டா வச்சுக்க பாக்குறா. இன்னைக்கு குண்டான பெண்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கு சொசைட்டில. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பொண்ணு வேலையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஏஜ் அதிகமா தெரியும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் நம்புவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்போ டயட்ல இருக்கிறது, பிஸ்கெட் சாப்பிட்டா கூட அதுக்கு வெயிட் போட்டுருமா அந்த தாட் போயிடும். அப்புறம் ஜிம் எக்ஸசைஸ் அது மாதிரி எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கம்மியா சாப்பிடுறது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். இது ஒரு பிரஷர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா ஃபேமிலி சைட்ல இருந்தே நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா நீ இப்படி குண்டா இருந்தனா உன்னை யாருக்கும் பிடிக்காம போயிடும். சோ ஃபேமிலிஸே சில டைம் கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு பெண் குண்டா இருக்கான்னா அவளுக்கு இவ்வளவு மன அழுத்தம் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கான பிரஷர் ஆண்களுக்கு கிடையாது. கரெக்ட். இதே ஒண்ணுதான் அவங்க வைக்கிறாங்க. நான் இவ்வளவு கவலைப்படுற விஷயத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டியாங்கிறதா கேள்வி. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மென் எங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நாங்க ஃபிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் அவங்க ஃபிட்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறது. அது ஒன்றும் தப்பு இல்லையே. எந்த சின்ன வேலை எல்லாம் செஞ்சா கூட உங்களுக்கு டயர்டா இருக்கும் சொல்லுங்களேன். வீட்டுக்கு அவ்வளவா தண்ணி இருக்காது சார். அந்த நேரத்துல போய் தண்ணி ஏத்தணும் வரணும். ஓகே, வேற வண்டி துடைக்கிறது சார். வண்டி துடைக்கிறது டயர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீட்ல பால் வாங்கிட்டு வர சொன்னா பால் வாங்கிட்டு சொல்றதுக்கு கடுப்பா இருக்கு. ஓகே, வேற அயன் பண்றது சார். அயன் பண்றது. ஸ்டெப்ஸ்ல ஏறி ஏறி இறங்குறது. லிஃப்ட் இருந்தா பெட்டர்.